தண்ணி பிரச்சனைய பத்தி பேசுறதுக்காக 2 ஊரும் சேர்ந்து பஞ்சாயத்து கூட்டியிருக்காங்க. நான் அங்க போயிட்டு வரேன். நீ அங்க போய் என்னமா பண்ண போற? எனக்கு தெரிஞ்சு எப்படியும் குணசேகரன் கையில தான் எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குணசேகரன் பொறுப்புக்கு வந்ததும் அந்த ஆளு சந்திக்க போற பிரச்சனை இந்த தண்ணி பிரச்சனை தான். இந்த பிரச்சனையில குணசேகரன் தப்பா முடிவெடுத்து ஊருக்குள்ள தண்ணி வராம போனா அது இந்த ஊரையே பாதிக்கும். ஊர்க்காரங்களாம் குணசேகரனை தான் குறை சொல்லுவாங்க. அதை கேட்டு அந்த குடும்பத்துல உள்ளவங்களும் குணசேகரன் கிட்ட இருந்து பொறுப்பை திரும்பவும் வாங்க முடியாம ஊருக்கு நல்லதும் பண்ண முடியாம தவிச்சு துடிச்சு போவாங்க. அதுதான் எனக்கு வேணும். குணசேகரன் வந்து ஏதாவது முட்டாள்தனமா பேசி இந்த ஊருக்கு தண்ணி கிடைக்காம போகணும். அப்பதான் நாம எதிர்பார்க்கறது நடக்கும். அப்பாடா, நான் நினைச்ச மாதிரியே குணசேகரன் கிட்ட தான் பொறுப்பை கொடுத்திருக்காங்க. அப்ப நாம நினைச்சது கண்டிப்பா நடந்துரும். இவன் எதுக்கு இந்த ஆளு கூட வரான்? குடும்பமா வந்து இறங்குறாங்க. பிரச்சனைய சுமூகமா பேசி முடிக்கலாங்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். இப்படி விதண்டவாதமா பேசுனீங்கன்னா எப்படி? அப்ப இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிய வேண்டாமா? அதான் எங்க முடிவை நாங்க சொல்லிட்டோம்ல. தண்ணி தர முடியாது. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. என்ன எப்படி பேசிட்டு இருக்கீங்க? இதே சுந்தரையா இருந்திருந்தாருன்னா முடியாது சொல்லிருப்பீங்களா? அதானே. அதான் உங்களுக்கே தெரியுதுல. அவரை கூப்பிட்டு கிளம்புங்க. இப்ப நீங்க தண்ணி தரலன்னா எங்க ஊர் பயிரெல்லாம் வெயில்ல கருகிடும். அது உங்க ஊர் பிரச்சனை. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அது அரசாங்கம் கொடுக்கிற தண்ணி தானே. அதை எப்படி கொடுக்க முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க? அரசாங்கம் கொடுக்கிற தண்ணின்னா அப்ப அரசாங்கத்திட்ட சொல்லி தண்ணி எங்க ஊருக்கு வராம நேரா உங்க ஊருக்கு வர்ற மாதிரி வானத்துல வாக்கா கட்டி தண்ணி வர வச்சு விவசாயம் பண்ணுங்க. நீங்க பேசுறதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? எங்க ஊர் விவசாயிகளும் வாழணும்ல. தண்ணி இல்லைன்னா எதுக்கு விவசாயம் பண்றீங்க? வேற வேலை வெட்டிக்கு போக வேண்டியதானே. அதான் நிறைய வேலை இருக்குல்ல. வீம்புக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு எங்க கிட்ட வந்து தண்ணிக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க. பிச்சை எடுக்கணுமா? நாங்க எதுவுமே தடை சொல்ல மாட்டோம். தம்பி நீங்க போங்கப்பா. சரிங்க. ஏப்பா நாம எதுவும் சொல்ல மாட்டோம்ல. சொல்ல மாட்டோம். கரண்ட் இல்லைன்னா மோட்டர் ஓடாது, விவசாயமே பண்ண முடியாது, பயிரெல்லாம் கருகி போயிடும். அதுதான் உங்க ஊர் தலைவர் நல்ல யோசனை வச்சிருக்காரு. அவர் சொல்ற மாதிரி விவசாயத்தை விட்டுட்டு வேற வேலைக்கு போங்க. சொல்றாரு. விவசாயம் மட்டும் இல்ல, கரண்ட் இல்லைன்னா ஊர்ல எந்த தொழிலும் நடக்காது. அதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும்? எங்க ஊருக்கு எது நல்லதோ அதைத்தானே நாங்க பார்ப்போம். எங்க ஊரை பத்தி கவலைப்படாத உங்க ஊரை பத்தி எங்களுக்கு என்ன கவலை? இருங்கப்பா, நான் பேசுறேன்.
நாங்க பேசுனதெல்லாம் தப்புதான், எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க உங்களுக்கு தண்ணி தரோம், தயவு செஞ்சு கரண்ட்டை மட்டும் கட் பண்ணிடாதீங்க. இந்த உலகத்துல எல்லாருமே ஒருத்தர் சார்ந்துதான் இன்னொருத்தர் வாழ்ந்தாகணும். உணவு, தண்ணி, கரண்ட் எல்லாமே இங்க இருக்கிற எல்லாருக்குமே அத்தியாவசியம். அதனால இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நான் இதை தர மாட்டேன், நீ அதை தர வேண்டாம்னு சொன்னா நாம யாருமே வாழவும் முடியாது, வளரவும் முடியாது. அதனால தேவையில்லாத இந்த சண்டை எல்லாம் வேண்டாம். வருஷா வருஷம் இந்த பஞ்சாயத்தும் வேண்டாம். இது 150 வருஷ அக்ரிமெண்ட். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நாங்க உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பங்கை கரண்டா தரோம். நீங்க அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பங்கை எங்களுக்கு தண்ணியா கொடுங்க. நாங்களும் எங்க ஊர்ல இருக்கிற நீர்நிலையெல்லாம் சுத்தப்படுத்தி தண்ணி வரத்தை அதிகப்படுத்திக்கிறோம். நீங்களும் அரசாங்கத்துக்கு எழுதி போட்டு உங்களுக்கு தேவையான கரண்ட்டை வாங்கிக்கங்க. சரிங்க, இனிமே இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் எங்களால வராது. நாங்க வரோம்.